வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக சொந்தங்களே, உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்து வரும் உத்தமர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை, தமிழ் மாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நாள் சாதாரணமான நாள் அல்ல. வானமண்டலத்தில் கிரகங்கள் ஒரு அபூர்வமான கோணத்தில் சமிக்கின்றன. ஒரு மனிதனுக்கு பணம் எப்போது வரும்? அவன் ஜாதகத்தில் 2, 5, 9, 11 ஆகிய இடங்கள் வலுப்பெறும் போதுதான். இன்று கோச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு இந்த 9ஆம் பாவம் இடம் மிக வலுவாக இருக்கிறது. இன்று யாருக்கெல்லாம் குபேர யோகம் வரப்போகிறது? யாருடைய வீட்டில் தங்கம் சேரப்போகிறது? பணவரவு அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ரகசியங்களை பார்ப்போம். பரிகாரம் என்ன என்பதையும் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் இதுதான் இருக்கிறது. திதி மற்றும் நட்சத்திர ரகசியங்களை பார்ப்போம். முதலில் இன்றைய கால மாற்றத்தை பார்ப்போம். இன்று காலை 9 மணி 19 நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு தொடங்குவது ரேவதி நட்சத்திரம். ஜோதிட ரீதியாக நட்சத்திரங்களிலேயே பூரண நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவது ரேவதிதான். அதாவது 27 நட்சத்திரங்களில் இதுதான் கடைசி. ஒரு பயணம் முடிந்து ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் புள்ளி இது. ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு வேலையை தொடங்கினால் அது அட்சய பலனை தரும். இன்று திதி வளர்பிறை சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு உகந்த நாள். வாழ்க்கையில தடை என்று சொல்லே இருக்கக்கூடாது என்பவர்கள் இன்று காலை 9:20 மணிக்கு மேல் ஒரு விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். உங்கள் காயத்தில் இருக்கும் முட்டுக்கட்டைகள் பனியைப் போல விலகுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். குறிப்பாக நகை அடகு வைத்திருப்பவர்கள் இன்று மாலை ஒரு சிறு தொகையாவது திருப்பி செலுத்த முயற்சி செய்யுங்கள். அந்த அடகு நகை உங்கள் கைக்கு சீக்கிரம் வந்துவிடும். இன்று சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்றார். மீனம் என்பது காலஸ்புர தத்துவப்படி 12வது வீடு. பலரும் 12ஆம் வீடு என்றாலே செலவு வீடு என்று பயப்படுவார்கள். ஆனால் ஜோதிடத்தில் 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானம். அதாவது நீங்கள் சம்பாதித்த பணத்தை அனுபவிக்கும் யோகத்தை தருவது இந்த இடம்தான். சந்திரன் இங்கு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். மீனம் ஒரு நீர் ராசி. நீர் எப்படி மேற்றிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுமோ அதுபோல் இன்று மகாலட்சுமியின் அருள் உங்கள் இல்லத்தை நோக்கி ஓடி வரும். இன்று நீங்கள் எடுக்கும் பொருளாதார முடிவுகள், செய்யும் முதலீடுகள் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆலமரமாக வளரும். வியாபாரிகள் இன்று கல்லாப்பட்டியில் மகாலட்சுமி படம் வைத்து ஒரு மல்லிகைப்பூ சூட்டுங்கள். வாடிக்கையாளர்கள் வருகை இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இப்போது முக்கியமான ஒரு ரகசியத்துக்கு வருவோம். சந்திரன் இருக்கும் இடத்தில் இருந்து 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஒருவருக்கு கடின உழைப்பு இருந்தாலும் இந்த பாக்கியம் இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது. இன்று மீன சந்திரனுக்கு 9ஆம் இடமாக விருச்சிக ராசி அமைகிறது. விருச்சிகம் என்பது ஒரு மர்மமான ராசி, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது. இதில் இன்று அனுச நட்சத்திரம் மிக வலுவாக இருக்கிறது. அனுச நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பொன் விளையும் பூமியாக மாறப்போகிறது. 9ஆம் பாவம் என்பது தந்தை வழி சொத்து, அரசாங்க உதவி மற்றும் முன்னோர்களின் ஆசையை குறிக்கும். இன்று உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் மிக அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கினால் கூட அது பவுன் கணக்கில் செல்வதற்கான ஆரம்பமாக அமையும். வேலை இல்லாதவருக்கு நல்ல செய்தி வரும். வீடு மனை வாங்கும் கனவு இன்று நனவாக முதல் அடி எடுத்து வைக்கப்படும். உழைப்பால் உலகையே ஆளும் வலிமை உங்களுக்கு இன்று கூடி வரும். சந்திராஷ்டமம் மற்றும் எச்சரிக்கை. அதே சமயம் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் சாதகமாக இருக்காது. இன்று துலாம் ராசி நேரத்தில் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. சந்திராஷ்டமம் என்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் மறைவது. இதனால் மனக்குழப்பம், தேவையற்ற டென்ஷன் வரலாம். முக்கியமாக இன்று யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். அமைதியாக இருப்பதே என்று உங்களுக்கு பெரிய பரிகாரம் தானே.
இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இந்த நேரத்தில் சுபமான காரியங்கள் தவிர்க்கவும். மற்றபடி இன்று முழுவதும் சித்தயோகம் இருப்பதால் இன்று நீங்கள் செய்யும் தானம், தர்மம் உங்கள் சந்ததியிலேயே காக்கும் புண்ணியத்தை தரும். இறுதியாக ஒரு எளிய பரிகாரம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மாலை 6 மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி ஒரு பிடி கல்கண்டு அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேதம் செய்து மகாலட்சுமி வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ குபேரலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை முடிந்தவரை சொல்லுங்கள். இன்றைய நாள் உங்கள் இல்லத்தில் செல்வ மழை பொழியட்டும், மனமீது நிலைக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்கள் பலன் பெறட்டும். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான ஜோதிடருக்கு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.